நண்பர்களையும் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதைப் பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்று தமிழ்நாடு முழுவதும் 50 லட்சம் அரசு, தனியார் என மொத்தம் 13,211 பள்ளி மாணவ மாணவிகளும் லட்சக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகளும் இன்று இந்த உறுதிமொழியினை ஏற்றுள்ளனர். போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றும் காவல்துறையினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல்துறை சிறப்பு பதக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான காவலர் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு ஆர் சிவபிரசாத் IPS, காவல் கண்காணிப்பாளர், தேனி மாவட்டம். இவர் கஞ்சாவை ஒழிப்பதற்கு சீரிய நடவடிக்கை எடுத்து 19 வங்கிக் கணக்குகள் உட்பட 36 வழக்குகளில் 605 குற்றவாளிகளை கைது செய்து 1876 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளார். பதக்கமும் 50,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. திரு பி ஜெகநாதன், காவல் ஆய்வாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, சேலம் மண்டலம். இவர் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 538 கிலோ கஞ்சாவை கைப்பற்றியுள்ளார். 6 முக்கிய கஞ்சா குற்றவாளிகள் உட்பட 49 குற்றவாளிகளை கைது செய்துள்ளார். திரு க ராஜ்குமார், சார்பு ஆய்வாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, சென்னை மண்டலம். இவர் வெவ்வேறு வழக்குகளில் 1130 கிலோ கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன், கஞ்சா எண்ணெய் உள்ளிட்ட 11 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளார். 92 குற்றவாளிகளை கைது செய்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் காவல்துறை சார்பில் நடைபெறும் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பதக்கங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவலர்களுக்கு. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு எனும் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறுகின்றது. குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் முதலமைச்சர் போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு எனும் இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல் ஆளுநர்களுக்கும் தற்போது பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவப்படுத்தி வருகின்றார். தமிழகத்தில் போதைப் பொருள் உற்பத்தியையும் போதைப் பொருள்கள் சட்டவிரோதமாக கடத்தி வரப்படுவதையும் ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அலுவலர்கள் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் சிறப்பு பதக்கங்கள் தற்போது வழங்கப்படுகின்றன. சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் 30க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு தற்போது தமிழக முதலமைச்சர் இந்த பதக்கங்களையும் சான்றிதழையும் வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் சற்று முன்பாக முதலமைச்சர் முன்னிலையில் போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டார்கள். தமிழகம் முழுவதுமே அரசு அலுவலர்கள், காவல்துறையினர் என்று பல்வேறு தரப்பினரும் இன்று இந்த போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதன்படி கிராம அளவிலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அளவில் அந்த கிராமத்திற்கான போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு போதைப் பொருள்களின் தீவிரத்தை உணர்த்தக்கூடிய வகையில் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்கக்கூடிய வகையிலாக இணையதளம் மூலமாக பல்வேறு காணொலிகளும் இன்று காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சியின் விழிப்புணர்வு அர்த்தமாக மாணவர்களோடு இணைந்து முதலமைச்சர் உறுதிமொழியை வாசித்திருந்த நிலையில் மாணவர்கள் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக போதைப் பொருள் ஒழிப்பில் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருள்களை கடத்தி வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர்களை கைது செய்து போதைப் பொருள்களை கைப்பற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தற்பொழுது முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்து பதக்கங்களையும் சான்றிதழையும் வழங்கி வருகின்றார்.
2024 ஆண்டிற்கான முதலமைச்சரின் காவலர் சிறப்பு பதக்கமாக இது வழங்கப்பட்டு வருகின்றது.